அதுக்கேற்ற மாதிரி வேறு நான் ட்ரெஸ் பண்ணல ப்ரோ. ரொம்ப நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக சியாட்டலில் இருக்கோம். அண்ட் சியாட்டலில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சிவிஎன் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சியாட்டலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஹாய். Hey Jerry bro, hey everyone. எப்படி இருக்கீங்க? Super bro. Nice to have you in Seattle. தேங்க்யூ. ஆக்சுவலாக கரெக்டாக நான் இன்றைக்கி போய் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று நைட் இவருடைய மெசேஜ் வந்தது, ப்ரோ மார்னிங் நான் வரேன், உங்களை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஐஃபோன் வாங்க போகிறோம். ஏன்னா என்னோடய ஐஃபோன் வந்து ஆல்ரெடி உடஞ்சி போச்சு. ஸோ ஐஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரோவுடைய பிளான் தான் இன்றைக்கி என்னுடைய பிளானோ. உங்களுக்கு என்ன ப்ரோ, சில் பண்ணுற மாதிரி பிளானா இல்லை லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே சில் பண்ணுற மாதிரியா? ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ. இப்போ கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மாதிரி கொஞ்சம் வெயில் அடிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக வெயில் தான் எனக்கு தேவையா உங்களுக்கு? ஆமாம் வர வரைக்கும் இல்லை ப்ரோ, செம்ம குளிர் ப்ரோ. ஆமாம் ஆமாம், நேற்றுலாம் நீங்கள் நான் வீடியோ வரும்போது பாருங்கள், நல்லா நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஆமாம், நீங்கள் அலாஸ்காவுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக இது மட்டும் வாங்கணும், உள்ள லேயர் மட்டும் வாங்கணும். ஓகே, இந்த தெர்மல் லேயர் மாதிரி ஒன்று வரும், அது மட்டும் வாங்கணும். அது சிட்டிக்குள்ளேயே ஆக்சுவலாக வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக எவர் கிரீன் ஸ்டேட்டுன்னு வாங்க சியாட்டில். ஓகே. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலுமே பச்சை பச்சைன்னு இருக்கும். அதுவும் நீங்கள் அக்டோபர் டைம்லலாம் வந்தீங்கன்னா இந்த ஃபால் சீசன்லலாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபால் கலர்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே. ஓகே. ஆனால் நானே நேற்று வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. கரெக்டாக சிட்டிக்குள்ளே அந்த I-90 வந்து I-90 வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. நான் சிக்காகோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி I-90 அவாய்ட் பண்ணிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஹைவேவை. பட் நேற்று இங்கே ஒரு லாஸ்ட் ஒரு 50-100 மைல்ஸாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எலிவேஷன்லாம் ஹை எலிவேஷன் இருக்கும். மவுண்டன்ஸ்லாம் வந்து மவுண்டன்ஸ் நடுவில் வர மாதிரி இருப்பீங்களா, இருக்கும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. உங்கள் பேர் சொல்லி நான் இன்ட்ரடியூஸே பண்ண மறந்துட்டேன். நந்தா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோனை வாங்குவோம். ஏன்னா லாஸ்ட்டாக அந்த புல் வீடியோ போய் பண்ணும்போது மீன்ஸ் இன்னைக்கு போட்ட வீடியோவில் ப்ரோ நானும் vlog பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், பார்த்தா ஆடியோவே ரெக்கார்ட் ஆகல. டிஸ்பிளே மட்டும் தான் உடஞ்சிருக்குன்னு பார்த்தா உள்ள மைக்லேருந்து எல்லாமே உடஞ்சிருக்கு போல இருக்குது. ஸோ அதனால தான் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து iPhone 15 Pro Max வாங்க வேண்டிய தேவையே வரல. பட்டு இப்போ வந்து வர வழியே இல்லாமல் ஓகே வாங்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா வந்து டக்குன்னு ஃபோன் மட்டும் தானே நம்ம கையில் கிடைக்கும். எதனா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், கேமராலாம் ஆன் பண்ணி அதை செட் பண்ணுறதுக்குள்ளே அந்த மொமெண்ட் மிஸ் ஆயிரும். ஸோ மொபைல் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸ் நம்ம வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து ஒரு 20 மைல்ஸ் இருக்குது. அது என்ன மால் ப்ரோ? அது யூனிவர்சிட்டி வில்லேஜ் மால்னு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓப்பன் மால் தான் அது. ஓகே பாருங்க, டவுன் டவுன் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் ஹார்பர். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த ஐலாண்ட்ஸ், சின்ன சின்ன ஐலாண்ட்ஸாக வாகன் ஐலாண்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஒலிம்பிக் நேஷ்னல் பார்க்கு, அதுக்கு நடுவில் போகிற வழியே ஒரு 4-5 ஐலாண்ட்ஸாக இருக்குது. பிக் சிட்டி. ஓகே. அங்கே க்ரூஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம். பெல்வியூவில் தான் வந்து பில் கேட்ஸ், ஜெஃப் பெசோஸ் வீடு. உடனே போய் பில் கேட்ஸோட வீட்டை வந்து ஹோம் டூர் போடுங்க ப்ரோலாம் கேட்கக்கூடாது வீடியோவில் வந்துட்டு. வெளியே கேட்டு பக்கத்தில் கூட நம்மளை விட மாட்டாங்க. அந்த ஏரியா பக்கம் வேணால் போகலாம், கேட்டு பக்கம் வேணால் போகலாம். ஓகே. ஆனால் வீடு தெரியாது. சூலே கார்டன் அண்ட் கிளாஸ். ஆமாம், கிளாஸ் மியூசியம். அது ஸ்பேஸ் நீடில் பக்கத்தில் தான். ஸ்பேஸ் நீடில். அதுக்கப்புறம் பைக் பிளேஸ் மார்க்கெட்டு. ஆமாம், அது இங்கே தான் பைக் பிளேஸ். அப்புறம் ஃப்ரீமான் ரோல் அதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேங்க, எவ்வளோ போகிறீங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க ப்ரோ. இங்கே ப்ரோ யூஎஸில் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு என்னன்னா வந்து யூஎஸ்ட்டை நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் இங்கே போகிறேன் அப்படின்னா போதும் எனக்கு அந்த ஒரு லிஸ்ட் வந்துடும் டான்னு. ஓகே. ஃபைனலி வந்து பார்க்கிங் கிடச்சிருச்சு. பார்க்கிங் கிடைக்காம வந்து ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருந்தோம். சொல்லி கொடுக்குறாங்களா? ஓகே. மேக் புக்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்க போல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஊரெல்லாம் பண்ணுறது கிடையாது. நைஸ். For the iPhone 15 Pro Max, do you have any questions about transferring your data? Yeah. Okay, finally வந்து Apple 15 Pro Max
வேலை ரிலீஸ் ஆனப்பே வாங்கியிருக்கலாம் மூடிட்டு. பட்டு இவ்வளோ நேரம் நல்ல வேலை கீழே போட்டு உடைக்கல ஏப்பா. ஏன்னா ஆக்சிடென்டல் வாரண்டி எதுவுமே வாங்கலை நான். லைட் வெயிட்டாக இருக்கியா? ஓகே, ஐஃபோன் வாங்கியாச்சு அண்ட் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விஷயம், ஒரு சம்பவம் ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓ வாவ், லாம்போகினி. என்னடா இது ஷாக்கிங்காக இருக்குன்னு சரிங்களா? யா எனக்குமே ஷாக்காக தான் இருக்குது. லாம்போகினி நிற்குது அண்டு ஃபெராரி. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு லாம்போகினி வருது. எந்த கார் எடுக்க போகிறோன்னு தெரில. பட்டு நான் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் ஆக்சுவலாக வந்து சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து வீட்டை வந்து ரூம் கிட்ட வந்து நிப்பாடலாம் அப்படின்னு நினச்சாரான். ஸோ ஓகே, நம்மளை கூப்பிட்டு வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. ஆல்ரெடி ஏதோ புக்கிங்லாம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ லாம்போகினி தான் வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா கூடமா ஃபோட்டோஸாக பயங்கரமாக எடுக்கிறோம். ஐயோ, அதுக்கேற்ற மாதிரி வேறு நான் ட்ரெஸ் பண்ணல ப்ரோ. ரொம்ப நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். வேறு லெவலில் இருக்குப்பா. இது எவ்வளோ ப்ரோ? இது பர் டே ரெண்டல் இது $1,400 ப்ரோ. $1,400, கிட்டத்தட்ட ₹1,00,000 ஒரு நாளைக்கு ரெண்டல். இது வந்து வித் ஃபுல் கவரேஜ் இன்சூரன்ஸோட தானே கொடுப்பாங்க இது? அது நம்ம இன்சூரன்ஸ் தான் சொன்னார் அவர். ஓகே, இதை எடுத்துகிட்டு பேசாமல் சிட்டிக்குள்ளெலாம் போகாமல் நம்ம அந்த இந்த ட்ரைவ் போயிடலாம் ப்ரோ. போகலாம் ப்ரோ, போயிட்டு நைட் சிட்டிக்குள்ளே போகலாம். நைட்டு. ஓகே கைஸ், லாம்போகினியை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு அண்ட் லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபெராரி ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் வந்து லாம்போகினியில் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓ வா, லோவாக இருக்கு. ஓ வா, ஓ அதுலேயே நேவிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே இது சென்டர் இது இல்லைல்ல. ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து நம்ம லாம்போகினி எடுத்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது, ஒலிம்பியா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி ரூமுக்கு போய்ட்டு என்னுடைய ட்ரோன் அதெல்லாமே எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி வேறு லெவலில் ஃபோட்டோஸு, ரீல்ஸு, ட்ரோன் ஷாட்ஸு எல்லாமே ஷூட் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்காது லாம்போகினியில். மேபி ஃப்யூச்சரில் வாங்கலாம். பட் ஆனால் வந்து இந்த கார்லாம் வாங்குறது பெருசு இல்லை, அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் பெருசு. அது இல்லாமல் சும்மா மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து ரைட் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு கார் வந்து வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்ட்டுக்கு எடுத்தோமா, அழகாக ஓட்டினோமா, சில் பண்ணோமா, அவ்வளோதான். அப்படி இருந்துடணும். ஏதோ தரையோட தரையாக போகிற மாதிரி இருக்கு. நீங்களே தான் ஃபஸ்ட் டைம் லாம்போகினி ஓட்டுறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இது இண்டிகேட்டர் எங்கன்னு தெரியல ப்ரோ. இண்டிகேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக 2 பேருமே வந்து ஃபெராரி ஓட்டியிருக்கோம். we are ஃபெராரி பாய்ஸ். இப்போ தான் வந்து லாம்போகினி ஓட்டுறோம். அப்பா சத்தத்தை கேளுங்க. ஓ மை காட். ஆக்சுவலாக என்னென்னா, என்னுடைய இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து சூப்பர் கார்ஸ்க்கு அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து அமெரிக்கன் டிரைவிங் லைசன்ஸ் தான் வேணுமா. பட் நிறைய கார் கம்பெனிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆக்சுவலாக இவங்க வந்து ப்ரைவேட் ப்ரோ, அதனால ஃபேமிலி ரன் மாதிரி. ஓகே, ஸோ அதனால அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆமாம். ஓகே கைஸ், லாம்போகினியில் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இங்கேருந்து 2 hours 41 minutes. ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் டக்குன்னு ரூமுக்கு போய்ட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸையை வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த டாப் ஆக்சுவலாக வந்து சாஃப்ட் டாப் தான், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இங்கே இருக்குது பார்த்துங்க, இங்கே இருக்குது. அப்பா இங்கே பாருங்க. ஹோப்ஃபுல்லி தொப்பி பறந்துடாதுன்னு நான் பறந்துடும், கண்டிப்பாக பறந்துடும். நம்ம கொஞ்சம் இப்படி கீழே உக்காந்துக்கணும், இப்படி அப்போதான் பறக்காது. இது பாருங்க, வேற லெவல். ஸோ இங்கேருந்து வந்து 146 miles ஒலிம்பியா நேஷ்னல் பார்க்குள்ளே போகிறதுக்கு. ஸோ 2 hours 45 minutes காட்டுது. ஷெல் ஃபியூல் ஸ்டேஷன் வந்திருக்கோம், ஃபியூல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாம்போகினிக்கு எந்த ஃபியூல் போடணும்? இதெல்லாம் 93, 92. ஓ ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம 92 ஃபியூல் தான் போடுறோன்றதை அவனுக்கு காமிக்கணுமா. பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது மற்ற ஃபியூலுக்கும் 92க்கும். நான் உள்ளே போய்ட்டு எனக்கு கண்ணாடி வாங்கிட்டு அப்படியே ஒரு மொபைல் ஓட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த மேப் போட்டுருக்கேன். என்ன ப்ரோ?
அந்த மேப் போட்டுக்கலாம். ஓகே அப்போ ஓகே. இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பைக்குக்கு நம்ம தாராக்கு போகிற அதே ஃபியூல் தான் லேம்போகினிக்கும் போடணும். ஜஸ்ட்டு வந்து இவனை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டனா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாசில் பாருங்கள், ஃபியூல் நாசில் கரெக்டாக அந்த நாசில் இப்போ ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, என்ன வரும் கோப்ரோவும் மாட்டலாம் இதில் இதில் அப்படியா? வீல் சைடு நம்ம இருக்கும், ஸ்டெரிங் சைடு. அதை ஒட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் வந்து சத்தம் காதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்சிலேட்டர் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் நிதானமா. இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கலாமா? அப்படி போய் எடுக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ட்ராக்ல ஓட்டியிருக்கேன், ஃபெராரி ஓட்டியிருக்கேன். அதுவும் ட்ராக்ல தான். ஸ்ட்ரீட்டில் வந்து இது வரைக்கும் சூப்பர் கார் வந்து ஓட்டினதில்லை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டலாம். வழி விடுறான். எனக்கு மேலே இருக்கிறாங்க, எங்கேருந்து வரானே தெரியல. எனக்குள்ளே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பாப்பா சான்ஸே இல்லை. இன்னுமா இருக்கு ஃபீலு. ஹார்ட் பீட்லாம் அப்படியே வந்து ரைஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக. பட் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. நம்ம வந்து அந்த ஆர்பிஎம்மை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம்னால போதும், சூப்பராக ஓட்டலாம். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டு நார்மல் கார் மாதிரி ஆக்சிலேட்டரை போட்டு ஒரு அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு திருப்பி விட்டுரும். நம்மளை எந்த பக்கம் எழுதிட்டு போய் எப்படி பறக்கும்னே தெரியாது. நார்மல் கார்ல இண்டிகேட்டர் தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க இருக்கு இண்டிகேட்டர். ப்ரோ சான்ஸே இல்லை ப்ரோ. சூப்பரா செம்மையா இருக்கு. நீங்க எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்காம இருந்துட்டீங்க ரொம்ப நேரமா. நானும் இவர் என்ன ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம ஓட்டும் போதுதான் வந்து தெரியுது அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணியிருக்காப்புல. அது பயமா வராது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இது இன்சூரன்ஸ் என் பேர்ல இல்லாததுனால எனக்கு பயம் இல்லை. அது சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் வரணும்ல, அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம். ஆமாம். Trippin' Aquafina, I'm sippin' 15, kept a weapon on me. Flow make digits, I'm on my business, stack chicken like what it's gon' be. Crew in the cut, AU. Want us red run when I tell a bit peace. Love is love. Love is love. Adios. Bendo with the switch again. Deliver like he heffinin'. Core with digits, give him estimates. Somersaults for my Benjamins. I got what you need, baby. Skirt the Chevy, make a scene, baby. LABB been the team, baby. Been Papa, word the G, baby. Look, labs till I'm finished. Had a handful of lemons through the hand. Got a bag, now the hands in
the business. Put my hand, it's a ticket. Talking Mazda for the biggest. That's a comma and a comma and a comma. Gotta get it. I've been playing with the minutes that they been shoulda gave, and I'm flipping every digit that they been shoulda paid. Had to find a way to get it. No, this isn't what you made. If I ever wanna dip, then I'm brink with the blade, and I'm brinking a blink on the brink of some dumb shit. Watch how I move, cause I know the brink's coming. Watch for the blues, cause I know that they dumping. Nothing in my view, so it's hush on discussion. Hush on discussions, you know what you need to. I keep it in the fam to let you know that I don't need you. Y'all cats be see-through, heading out to peace. You been king, I'm regal, got it in my Abisu. Came through tripping Aquafina, I'm sipping 15, kept a weapon on me. Flow make bitches, I'm on my business. Stack chicken like what it's gon' be. Crew in the cut, AU want us red run when I tell a bit peace. Love is love. Love is love. Hold up with it, got my back on Pippin, bitch, I'm back in kitchens with the tray. Bitch, windows tinted like how black my skin is. Scoop the shorty in it from a J. Swish, she got vision just like any women giving me the kitten. Way before the riches, nothing more to mention. I could light a block of powder or a glisten. Foreign on my body, that's a Gora linen. I came through tripping Aquafina, I'm sipping 15, kept a weapon on me. Flow make bitches, I'm on my business. Stack chicken like what it's gon' be. Crew in the cut, AU want us red run when I tell a bit peace. Love is love. Love is love. Adios. Love is love. Love is love. Adios. Love is love. Love is love. Adios. ஷாட்லாம் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சீரியஸ்லி வேற லெவலில் இருக்குது லேம்போர்கினி. அது நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, பட் இருந்தாலும் வந்து அல்டிமேட்டாக இருக்குது காரு. ஸோ இப்போ வந்து இந்த லேக் கிட்ட வந்திருந்தோம். இங்கேருந்து வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். நானும் வந்து கார் ஓட்டுற குஷியில் சுத்தமாக வந்து vlog-ஏ பண்ணல. ரோட்டில் பப்ளிக்குடைய ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன்ஸு அப்பா வேறு லெவல் அல்டிமேட்டு. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நம்ம லேம்போர்கினியோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் காலையிலேருந்து ப்ரோ வந்து கம்மியாக தான் ஓட்டினார், என்ன தான் ஓட்ட விட்டாப்புல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. யூஸ்வலாக கார் டிரைவ்லாம் பண்ண சொல்லி எனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழுவேன், நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டில் போய் படுத்து தூங்கிடுவேன். பட் ஆனால் இந்த காருக்கெலாம் வந்து நம்ம நோவெலாம் சொல்லவே மாட்டோம். ஃபன் டு டிரைவ்ல செம்ம ஃபன் டு டிரைவ், செம்மையான ஒரு ஃபன் ஆக்சுவலாக. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த காரோட கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருப்பீங்க. ப்ரோ அப்படியே நீங்களே சொல்லுங்களேன் காரோட கண்ட்ரோல்ஸ்லாம் எது எதுன்னு. ஃபஸ்ட்டு இங்கே இந்த சீரீஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து விண்டோ அப் டவுனு. ஓகே, இது வந்து நம்ம கார் வந்து ரொம்ப சப்போஸ் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுன்னா அப் டவுன் பண்ணுறது, காரை சஸ்பென்ஷன் வந்து லிஃப்ட் பண்ணுறது. ஆமாம். இது வந்து நம்ம ட்ராக்ஷன் ஆஃப் ஆனு. ஓகே, இது வந்து ஹசார்ட் லைட்டு. அதே மாதிரி இது விண்டோ டவுன். இது வந்து மீடியா கண்ட்ரோலு. இது ஏசி. இது வந்து நம்ம வந்து ஆயில் ப்ரெஷர், டெம்பரேச்சர், பேட்டரி. அண்ட் இங்கே நம்மளுடைய ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகேட்டர்ஸு அண்ட் இது வந்து வைப்பர் இந்த சைடு இருக்கிறது. ஸோ இது வந்து அதே மாதிரி நம்ம பாசிங் ஐபிஎம் அடிக்கிறது, லோபிஎம் அடிக்கிறது. இது என்னது ப்ரோ? அது இன்ஃபர்மேஷன் ப்ரோ. ஓகே, இங்கே டிஸ்பிளேல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து மோட்ஸு. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் மோட்ஸில் இருக்குது, ஸ்ட்ராடா, அதாவது இது இட்டாலியனில் இருக்குது. ஸோ ஸ்போர்ட் மோடு, அதுக்கப்புறம் வந்து கோர்ஸா. ஸோ சவுண்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா அதை பாருங்கள், போடுறேன் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்களா எப்படி பான்னு போகுது. வந்து கோர்ஸா போடுறேன் பாருங்கள். கோர்ஸாவுடைய சத்தத்தை பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி டு டிரைவ். நம்ம வந்து ரொம்ப பெரிய சூப்பர் காரு, அதனால் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஈஸி டு டிரைவ், ஃபன் டு ஹேண்டில் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதே சமயம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா அது வேறு மாதிரி போய் முடியும் இல்லை ப்ரோ?
கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சிடென்ட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த டைரெக்ஷனில் வந்து எப்படி வலிச்சுன்னு போனே தெரியாது, அவருடைய ஃபுல் பவருக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த சத்தத்தை கேளுங்க, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது ஆடாவனா மேனுவலுக்கு போயிருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மேனுவலுக்கு போயிடுது, மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி எனக்கு ப்ராப்பராக இதை பற்றின நாலேஜ் இல்லை போல இருக்கு. பட்டு அப்பா சத்தத்தை கேளுங்க, அப்பா எவ்வளோ நேரம் வேணால் கேட்டே இருக்கலாம் நீங்கள். இப்போ அந்த G4 செம்மையாக ஃபீல் ஆச்சுல போவீங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து நான் பிரேக் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லிட்டு பண்ணிடுறாங்க, எது பண்ணாலும் சொல்லாமல் கொல்லாமல் இப்படி புஷ்ஷு பண்ணுறீடாரு. இந்த ஒரு ஆங்கிளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சான்ஸே இல்லை. இந்த வீடியோ தயவு செஞ்சு பெரிய ஸ்க்ரீன் டிவியில் பாருங்கள். ஸோ தட் அந்த ட்ரோன் ஷாட் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக தெரியும் பெரிய டிவியில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த ரோடுக்கும் இந்த ஒரு எல்லோ கலர் லேம்போகினிக்கும் அப்பா வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. இதில் காருக்குள்ளே உட்காந்து ஓட்டும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே காரை நிப்பாட்டிட்டு இறங்கணும்னு வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், தரை எவ்வளோ கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ கீழே. இந்த மாதிரி லிட்டரலாக பாருங்கள், இதை பாருங்கள், இதுதான் தரை, இதுதான் கேப்பு காருக்கு தரைக்கும். இத்தனைக்கும் வந்து இப்போ சஸ்பென்ஷன் வந்து ஹை மோடில் இருக்குது, லோ மோடு கூட இல்லை, ஹை மோடில் இருக்குது. வேறு லெவல்ப்பா. ஒரு ஜான் கூட இல்லையா, இவ்வளோதாயா என்னோடய சுட்டு வேரல் சைஸ் தான் இருக்குது ரோடுக்கும் காருக்கும். வேலை அதே மாதிரி காரை விட்டு வெளியே ஏஞ்சி வந்தால் தான் வந்து இது பொம்மை கார் மாதிரி இருக்குது. உள்ளே உட்காந்துருந்தா தான் உண்மையான கார் மாதிரியே தெரியுது நமக்கு. இதை பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு இப்போ பொம்மை கார் மாதிரி இருக்கா உண்மையான கார் மாதிரி இருக்கா சொல்லுங்கள். அந்த காருக்கும் இந்த காருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபியூல் போட்டுட்ருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் இட் அகைன். சேனலுக்கு புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. தட்டா பை பை ப்ரோ, பாய் மட்டும் சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஸோ மச். என்னங்க நன்றி. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரீம். இந்த மாதிரி வந்து ஆல்பைன் ரோட்ஸ்லாம் சூப்பர் காரில் ஓட்டணுன்றது நான் யூரோப் வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நடந்துருச்சு, அதுக்கு காரணம் இவர் தான்.